தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி நந்தினி தேவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாரியப்பன், முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக இந்த வழக்கின் விசாரணை போலீசாரிடமிருந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு பிறகு சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ்குமார், வசந்தராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், அதே போன்று கேரன் பால், பாபு, அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பிறகு இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 8 பெண்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக சாட்சியம் அளித்துள்ள நிலையில் சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக கோவை மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கடந்த 1 மாத காலமாக இறுதிக்கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட 9 பேரிடமும் கேள்விகள், அதாவது கிட்டத்தட்ட 50 கேள்விகள் அடங்கிய 50 கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த 50 கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக பதில்கள் பெறப்பட்டன. அந்த எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டதும் வீடியோ பதிவாக செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட விசாரணையானது இன்றைய தினம் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை, அதாவது இறுதிக்கட்ட தீர்ப்பானது வரும் மே 13ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த பணியிட மாற்றமானது வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த நீதிபதி மட்டுமல்லாமல் கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதும், அதாவது மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 77 நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பு இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் 77 நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அள்ளி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக கோவை பொள்ளாச்சி வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி கரூர் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கார். அதே போன்று சென்னை அதாவது பூர்வ வழியிலுக்குரிய நீதிபதிகள் மற்றும் அதே போன்று 27 மாவட்ட நீதிபதிகள் ஒட்டுமொத்தமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணியிட மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 77 மாவட்ட நீதிபதிகளுடன் இவருடைய பெயரும் அந்த பட்டியலில் இவரது பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது இந்த தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வாங்கிவிட்டு உடனடியாக அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு வரவா அல்லது வேறு ஏதாவது புதிய நீதிபதி பெற்று தீர்ப்பு வழங்க வரா என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தொடர்பான தகவல் விரைவாகும் என தெரிகிறது. குறிப்பாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டால் 15 நாட்கள், அதாவது 2 வாரங்களிலிருந்து 2 வாரங்கள் வரை 2 வாரங்களில் வேறு அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் பணியேற்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டு செல்வாரா அல்லது வேறு நீதிபதி பணியமர்த்தப்பட்டு அந்த நீதிபதி தீர்ப்பை வழங்குவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த தொடர்பான விவரங்கள் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என தெரிகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.